முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் சாதனையா சோதனையா? முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு. க. ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கும் வெளிநாட்டு பயணத்தை தங்கள் ஆட்சியின் சாதனை என ஆளும் தரப்பினர் பெருமிதம் படுத்தி வருகின்றனர். அதே சமயம் இதில் என்ன இருக்கு, இது சாதனையா என எதிர்க்கட்சி கடுமையாக விமர்சனங்களை தரவுகளுடன் முன்வைத்து வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் மு. க. ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு வார காலமாக பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 30 ஜெர்மனி சென்றடைந்த முதலமைச்சர் அங்கு டி.என். ரைசிங் என்கின்ற பெயரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். இந்த மாநாட்டின் மூலம் 7,020 கோடி மதிப்பீட்டில் 26 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பிறகு ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு கடந்த செப்டம்பர் 2 இங்கிலாந்து சென்றார். அங்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் சிறப்புரையாற்றினார். ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தின் மூலம் இதுவரை 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு 8,496 கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுவரை 15,516 கோடி முதலீடுகளை ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், இது மூலம் 17,613 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கடந்த செப்டம்பர் 1 ஜெர்மனியின் கோலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கோலோன் பல்கலைக்கழகத்துக்கு 2014 முதல் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் கடந்த ஆண்டு டிசம்பரில் தமிழ்துறை மூடப்பட்டது. இது தொடர்பான செய்திகள் அப்போதே வெளியாகின. இதையொட்டி வீண் விளம்பரங்களை நிறுத்திவிட்டு மீண்டும் தமிழ்துறையை கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பா.ஜ. முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இதற்கு கோலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க ஆட்சிக்கு வந்ததுமே 1.25 கோடி ரூபாயை வழங்கியது திமுக அரசு தான் என திமுகவினர் பதிலடி கொடுத்தனர். இதுபோன்று இந்த பயணத்தின் போது ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள பல நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் தொழில் தொடங்கிவிட்டனர் எனவும் விமர்சனம் எழுந்துள்ளது. 1996 முதல் இம்பாஸ்ட் இந்தியா நிறுவனமும் 2020 முதல் நார்டெக்ஸ் இந்தியா நிறுவனமும் தமிழகத்தில் இயங்கி வருகின்றன என்பதை மறுக்க முடியுமா என பா.ஜ. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அமைச்சர்களை மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பி 7 லட்சம் கோடி முதலீடுகளை உ.பி. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஈர்த்தார். 6 முறை வெளிநாட்டிற்கு சென்ற சில 1000 கோடிகளை மதிப்பிலான ஒப்பந்தங்களை மட்டுமே முதல்வர் ஸ்டாலின் ஈர்க்க முடிந்துள்ளது எனவும் விமர்சனம் செய்துள்ளார்.